பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நாங்களும் மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறோம். செரபெண்கள் அவருக்கு மேலாக நின்று கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் சொல்லி கொண்டிருந்த அந்த வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். தேவனுடைய சமூகம் எங்கள் மத்தியிலே இறங்கி கிரியை செய்யும்படியாய் உம்முடைய வஸ்திர தொங்கலால் எங்களை மூடி மறைத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரே, எல்லா தீங்கும் பொல்லாப்பும் உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களும் நீங்கி போகத்தக்கதாக பலிபீடத்தின் அக்கினினால் எங்களை ஒவ்வொரு இந்த நாளில் சந்திக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, நம்முடைய சமூகம் எங்களுக்கு இன்பமாக இருக்கட்டும். எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஜீவ பலியாக கிருபாதர பலியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். ஸ்தோத்திரம். இந்த நாளின் காலை ஆராதனைக்குள்ள எல்லா தடைகளை நீக்கி சரியான நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய சமூகத்தை ஆராதிக்க, உம்முடைய சமூகத்தை நேசித்து ஆண்டவரே உம்மை சேவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளின் பாடப்படுகிற ஒவ்வொரு பாடல்களையும் நீர் மகிமைப்படும் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தேவாதி தேவன் துதியிலே நீ பிரியம் கொள்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களை அபிஷேகித்து தருவீராக. தொடர்ந்து ஆண்டு நாளின் எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்து நீரே துதி கன மகிமை எடுத்துக்கொள்வீராக. இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1000-10,000 ஸ்தோத்திரங்களோடு கூட ஆண்டுடைய சமூகத்திலே நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் எம் இயேசுவை 1000 துதிகளாலும் ஆர்ப்பரித்து போற்றிட நாம் ஆயத்தமாவோம். ஆண்டவர் இயேசுவை 1000 துதிகளாலும் ஆர்ப்பரித்து போற்றிட நாம் ஆயத்தமல்லோம். ஆவியின் சந்தோஷமே எமக்கு அளித்தாரே. ஆண்டவர் இயேசுவை 1000 துதிகளாலும் ஆர்ப்பரித்து போற்றிட நாம் ஆயத்தமல்லோம். ஆவியின் சந்தோஷமே எமக்கு அளித்தாரே. ஆதியும் நீரே, என் அந்தமும் நீரே, மாறினா நேசரே எந்த நேசுவே, மாறினா நேசரே எந்த நேசுவே. எண்ணிலாயம் துன்பங்கள் எங்கு போய் ஒளிந்ததோ, எம்முள்ளந்த நன்றியால் நிறைந்து பொங்குதே. ஏகமாய் எல்லோரும் கூடி ஸ்தோத்தரிப்போமே. எண்ணிலாயம் துன்பங்கள் எங்கு போய் ஒளிந்ததோ, எம்முள்ளந்த நன்றியால் நிறைந்து பொங்குதே. ஏகமாய் எல்லோரும் கூடி ஸ்தோத்தரிப்போமே. ஆதியும் நீரே, என் அந்தமும் நீரே, மாறினா நேசரே எந்த நேசுவே, மாறினா நேசரே எந்த நேசுவே. தேவனின் உயர்ந்த சட்டைகளின் கீழ் தஞ்சமென அஞ்சிடாமல் தங்கி வாழுவோம். தீங்கு நாட்கள் தீவிரமே முன்னெஞ்சிற்று. தேவனின் உயர்ந்த சட்டைகளின் கீழ் தஞ்சமென அஞ்சிடாமல் தங்கி வாழுவோம். தீங்கு நாட்கள் தீவிரமே முன் நெருங்கிற்று. ஆதியும் நீரே, என் அந்தமும் நீரே, மாறினா நேசரே எந்த நேசுவே, மாறினா நேசரே எந்த நேசுவே.
ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அதின்மேல் எழுதுவேன். அல்லேலூயா. திவ்ய வாசகனாகிய அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய காரியங்களை நாம் அறியும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்விதமான ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து அது நமக்கு எச்சரிப்பாக இருக்கும். ஆமேன். இந்த வசனத்தின் அடிப்படையில் ஜெயங்கொள்ளுகிற எவனோ அவனை என்னுடைய தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் என்று சொல்லி அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை. ஆசியாவில் உள்ள 7 சபைகளில் இந்த ஒரு சபைக்கு தான் உன்னை தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்குறோம். 2ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னா ஒவ்வொரு சபைக்கும் ஜெயங்கொள்ளுகளுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்படுகிறது என்பதை குறித்து அந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். அதாவது அந்த பகுதியிலே எபேசு சபைக்கு கடைசியாக சொல்லப்படுகிற காரியம் என்னென்னா, ஜெயங்கொள்ளுகளுக்கு என்ன கிடைக்குன்னா ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றார். 2வது சிமிர்னா சபைக்கு ஜெயங்கொள்ளுகிற யாவருக்கும் 2ஆம் மரணத்தில் சேதம் இல்லாமல் காக்கும்படியாக அந்த வாக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 3வது சபை பெர்கமு, அந்த சபைக்கு மறைவான மன்னாவை கொடுப்பேன் என்றார். 4வது சபை தேத்திரா, அதில் விடிவெள்ளி நட்சத்திரமாக இருப்பா என்று சொன்னார். 5வது சபை சர்தை, வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, தெரிந்த காரியங்கள் தான். 6வது சபை தான் பிலதெல்பியா சபை. 7வது சபை அது பெர்கமு, மறைவான சிங்காசனத்துக்கு இடம் கொடுக்கிறார். 6வது சபை இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பிலதெல்பியா சபையினுடைய தூதனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நாம் பார்ப்போம் என்றால் மிக விசேஷித்த ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் தேவனுடைய ஆலயத்தில் உன்னை என்ன செய்வேன், தூணாக்குவேன் என்று சொன்னார். இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 7ஆம் வசனம் முதல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 12வது வசனம் வரை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, படிக்க வேண்டாம், தெரிந்த விஷயம்தான், நீங்கள் அப்படியே நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். 7 சபைகளில் 6வது சபையாகிய பிலதெல்பியாவுக்கு கர்த்தருடைய காரியங்கள் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொன்று, இந்த பிலதெல்பியா சபைக்கு வேறொரு பெயர் என்னென்னா வேதாகம சபை. வேதாகம சபை. இன்னும் சொல்லப்போனால் மற்ற எல்லா சபைகளையும் பார்க்கலும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகிற சபை என்கிற சாட்சி பெற்ற இந்த சபை தான் பிலதெல்பியா சபை. ஆகவே தான் 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஜெயங்கொள்ளுன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நகரத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமின் என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் பிறகு என் புதிய நாமத்தையும் என்று சொல்லி 3 வகையில் பிலதெல்பியா சபைக்கு நாமங்களை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்வதற்காக முன்னே உள்ள வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால் 3ஆம் வசனம் சொல்லுகிறது பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாக இருக்கிறவர் சொல்கிறதாவது. எப்படி பாருங்களேன், அவள் விசேஷித்த கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், படிங்க 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ என்ன செய்யவில்லை, மறுதலியாமல். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், கொஞ்சம் பலன் இருந்தாலும் அவருடைய நாமத்தை மறுதலியாமல் இருக்கிறோமா?
பலன் இருக்கும்போதே மறுதளிக்கக்கூடியலாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பிலதெல்பியா சபையினுடைய விசேஷம் என்னென்னா, கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தின் என்ன செய்யவில்லை, மறுதளிக்கவில்லை. என் வசனத்தை கை கொண்டபடியினால், வசனத்தையும் கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பிலதெல்பியா சபைக்கு திறந்த வாசலை நான் உனக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னும் அடுத்த வசனத்தை படிக்கும்போது, இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதரென்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அறிந்து கொள்ளும் சத்துருக்கள் கூட கர்த்தர் நம்மேல் அன்பாய் இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்கிற காரியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த ஒரு சாட்சியை நாம் இங்கே பார்க்கிறோம். இன்னும் 10ஆம் வசனத்தில், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவளை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்து தப்பும்படி நானும் உன்னை, ஆமேன் அல்லேலூயா, வரப்போகிற எல்லா ஆபத்திலிருந்து நான் உங்களை பாதுகாப்பேன் என்று அந்த பிலதெல்பியா சபை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இதோ நான் சீக்கிரமாய், ஏனென்றால் அந்த சபைதான் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாக்கி கொண்டிருந்தது, வாஞ்சியோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தது. வேதாகம சபை என்றும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற சபை என்றும் அந்த சபையை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற, இதோ படிங்க, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆண்டவரே சொல்றாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு என்று சொல்லும்போது அந்த சபைக்கு என்ன இருக்கிறது, கிரீடத்தை தந்திருக்கிறார் இல்லையா? உனக்குள்ள கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அதை என்ன செய்யணும், அதை பற்றி கொண்டிரு, அதை பத்திரப்படுத்தி வை என்று எச்சரிப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த பிலதெல்பியா சபையை ஆண்டவர் மிகவும் அதிகமாக நேசித்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த சபைக்குத்தான் அவர் சொல்றாரு. இப்போ வாசிப்போம் 12ஆம் வசனம். கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனுடைய நகரத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அல்லேலூயா. இவர் விசேஷித்த ஒரு சபையாக இந்த பிலதெல்பியா சபை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ சொல்றாரு, தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் என்று சொல்லும்போது வேத வசனத்திலே பார்க்கிறோம், நாம் எல்லாரும் சத்தியத்துக்கு தூணாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனுடைய சபைக்கு சத்தியத்திற்கு நாம் தூண்களாக ஆதாரமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது இல்லையா? 1 தீமோத்தேயுவிலே வாசிக்கிறோம், தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நீ நடக்க வேண்டிய வரி அறியும்படிக்கு இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. பாருங்க, சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்பொழுதுதான் அவருடைய வருகையிலே நாம் காணப்பட முடியும், அவருடைய சிங்காசனத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியும், கிரீடத்தை பாதுகாத்து கொள்ள முடியும், அவருடைய நாமங்கள் தரிக்கப்பட முடியும். ஆகவே தான் ஜெயங்குலன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த வேதாகம அடிப்படையில் நாம் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூடாரத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருந்த பிற்பாடு ராஜாக்களின் நாட்களில் தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்ட விரும்பினான். ஆனால் மிகுந்த இரத்தத்தை அவன் சிந்தனை நிமித்தமாக அந்த ஆலயத்தை தாவீது கட்டக்கூடாமல் போனது. அவனுடைய குமாரனாகிய சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினான் என்று நாம் 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாடு எல்லாமே நமக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. பொருளை நாம் உணர்ந்து கொள்ளும்படி, பொருளை அறிந்து கொள்ளும்படி நிழலாட்டமான பல காரியங்களை பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். ஆகவே
சாலமோனுடைய தேவாலயம் எந்த நோக்கத்தோடு கட்டப்பட்டதோ அந்த நோக்கங்களை நாம் அறிந்து அதற்கேற்றபடி நாம் தேவ சித்தம் செய்வோம் என்றால்தான் தேவனுடைய ஆலயத்திலே நாம் தூணாக முடியும். பொதுவாக சொல்லுவாங்க, த சாலமன் டெம்பிள், த பர்பஸ் ஆஃப் சாலமன் டெம்பிள் 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் 7 குறிப்பு இருக்கிறது. அது நீங்கள் வசனத்தை குறித்து கொள்ளுங்க, நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் 2 குறிப்பு இருக்கிறது. எதற்காக தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிறது என்றால், உடன்படிக்கை பெட்டி தங்க வேண்டும். உடன்படிக்கை பெட்டி தங்க வேண்டும். அதே வசனத்தில் பாதபடி தங்க வேண்டும். அவருடைய பாதபடி தங்க வேண்டும் என்பதற்காக பழைய ஏற்பாட்டிலே சாலமோன் மூலமாக தேவாலயம் கட்டப்பட்டது. 3வது 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் படிப்போம் என்றால், தேவன் வாசம் பண்ணத்தக்க ஒரு வீடு, தேவன் வாசம் பண்ணத்தக்க ஒரு வீடு கட்டப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் தேவாலயத்தை சாலமோன் கட்டினதாக நாம் பார்க்கிறோம். 4வது 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம், 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, இது ஒரு மனுஷனுக்காக அல்ல, தேவனுக்காக கட்டப்பட வேண்டும். மனுஷனுக்காக அல்ல, மாமிசீகம் வெளிப்படுவதற்காக அல்ல என்று 29:1 நாம் பார்க்கிறோம். இப்பொழுது 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 6:8 வசனம். ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். இது 5வது குறிப்பு, என் நாமத்திற்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். அதிலேயே 2 நாளாக 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 2:12. கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தையும் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தையும் கர்த்தருடைய ராஜரீகத்திற்கு அரண்மனையும், ஒரு அரண்மனை. பாருங்க, கர்த்தருடைய ராஜரீகம் ஆளுகை செய்வதற்கு ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். 7வதாக 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 நாளாகமம் 7:12. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக என்று சொல்லி அங்கு ஏற்பாடு செய்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தேவன் உடைய உடன்படிக்கை பெட்டி தங்கணும், அவருடைய பாதபடி தங்க வேண்டும், தேவன் அங்கே வாசம் பண்ண வேண்டும். இந்த ஆலயமானது மனுஷனுக்காக அல்ல என்றும் என் நாமத்திற்காக ராஜரீகத்திற்காக கடைசியாக நாம் வாசித்தோம், பலியிடும் ஆலயமாக. அல்லேலூயா. ஆம், பலியிடும் ஆலயம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய ஏற்பாட்டின் பகுதியில் எல்லாரும் யாரெல்லாம் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்களோ அவர் எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம் இல்லையா? 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், நம்மை குறித்தான் பவுல் சொல்கிறார், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. நாமே அவருடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆகவே கடைசியாக 7வது குறிப்பில் நாம் பார்த்தோம், பலியிடும் ஆலயம். எப்படி இந்த பலியிடும் ஆலயமாக நாம் மாற முடியும்? அதை குறித்து வர்ஷிப்பிலேயே நாம் பார்த்தோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். 1-2ஆம் வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, சகோதரிகளே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்க, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அது எப்படிப்பட்டதாம் பாருங்க, அடுத்த வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த, பிரபஞ்சம்னா
இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. அப்படி என்றால் நம்மையே ஆண்டவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். அதுதான் உண்மையான ஒரு ஆராதனை. நாம் தேவனுடைய ஆலயம் என்றால் நம்மை அவருக்கு முழுவதுமாக சாக்ரிஃபைஸ் பண்ணணும், பலி செலுத்த வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. ஏனென்றால் பலியினால தான் அவரோடு நாம் என்ன செய்கிறோம்? உடன்படிக்கை செய்கிறோம். 50வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், பலியினால தான் உடன்படிக்கை செய்யப்பட்டு அவர்களை கர்த்தரிடத்தில் சேர்த்துக் கொள்கிறாராம். 50:5. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்பார். பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில். அப்போ கர்த்தருடைய வருகையிலே நாம் காணப்பட வேண்டும் என்றால் என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. நம்மை ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்கு பலியாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்வது எப்படி? நாம் தேவ சித்தம் செய்யும்போது தான் சுய சித்தம் அங்கே அங்கே மறிக்கப்படுகிறது, சாகிறது. தேவ சித்தத்தை நாம் செய்து தேவ சத்தத்தை கேட்டு அப்படி சித்தம் செய்யும்போது நாம் பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேன். சுயம் எண்ணில் சாம்பலாக மாற சுத்த ஆவி அனல் மூட்டும் என்று பாடுகிறோம். அதுபோல தேவனுடைய சமூகத்தில் பலியினாலே உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். வெளிப்படுத்தல் 8:3-4. வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடு செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையில் இருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. அல்லேலூயா. அதுதான் எப்பொழுதும் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபத்தில் இருக்கணும். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணணும். அதுவே தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். இதை குறித்தான் நாம் வர்ஷிப்பில் கூட கேள்விப்பட்டோம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய ஆலயம் என்றால் நம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கும் போது தான் ஒரு வருங்காலத்தில் மறுரூப நிலையை நாம் அடைந்து அவரை சந்திக்க முடியும். ஆகவே தான் பலியினாலே நாம் உடன்படிக்கை பண்ண வேண்டும். இந்த காரியங்களை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து இந்த தேவனுடைய ஆலயத்தில் விசேஷமாக தூண்களை பற்றி சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. சாலமோனுடைய தேவாலயத்தில் மிகவும் விசேஷித்தமாக சித்தரிக்கப்பட்ட ஒரு பகுதி தூண்கள். 7ஆம் அதிகாரம் 15வது வசனம் முதல். இவன் 2 வெண்கல தூண்களை உண்டாக்கினான். சாலமோன் ராஜா 2 வெண்கல தூண்கள் உண்டாக்கினான். ஒவ்வொரு தூண் 18 முழ உயரமும் ஒவ்வொரு தூணின் சுற்றளவு 12 முழ நூலளவுமாயிருந்தது. அந்த தூண்களுடைய தலைப்பில் வைக்க வெண்கலத்தால் வார்க்கப்பட்ட 2 கும்பங்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு கும்பமும் 5 முழ உயரமாயிருந்தது. தூண்களுடைய முனையின் மேலுள்ள கும்பங்களுக்கு வலை போன்ற பின்னல்களும் சங்கிலி போன்ற தொங்கல்களும் ஒவ்வொரு கும்பத்திற்கு எவ்வேறாக இருந்தது. தூண்களை பண்ணின விதமாவது தலைப்பின் மேலுள்ள கும்பங்களை மூடும்படிக்கு கும்பங்கள் ஒவ்வொன்றிலும் பின்னலின் மேல் சுற்றிலும் 2 வரிசை மாதுளம் பழங்களை செய்வித்தான். இந்த சாலமோனுடைய தேவாலயத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த தூண்களுடைய விவரங்களை இங்கே நாம் வாசிக்கிறோம். அதனுடைய உயரம் 18 முழமாக இருந்தது, சுற்றளவு 12 முழமாக இருக்கிறது. தூண்களின் முனையில் ஒரு பெரிய கும்பம் போல, இல்லையா, ஒரு குடம் போல கும்பம் போல அது 5 முழ உயரமாக இருந்தது என்றும் இன்னும் நாம் பார்க்கிறோம். அதை சுற்றிலும் தொங்கல்கள், சங்கிலிகள் இதெல்லாமே மிக நேர்த்தியாக அழகாக செய்யப்பட்டிருக்கிறது. 200 மாதுளம் பழங்கள் அங்கே
அதை சுற்றிலும் வரையப்பட்டிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இது எழுத்தின்படி உள்ள பல காரியங்களை குறித்தாலும் இன்றைக்கு நாம் அதனுடைய ஆவிக்குரிய காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இன்னொன்று கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஆலயத்துக்கு முன்னாடி வலது பக்கம் ஒரு தூணும் இடது பக்கம் ஒரு தூண். அதை படிங்க. அந்த தூண்களை தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தினான். அவன் வலதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு யாகின் என்றும், வலதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு யாகின் என்றும், இடதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான். யாகின் போவாஸ் என்ற 2 பெயரையும் அந்த தூண்களுக்கு பெயரிட்டதாக நாம் பார்க்கிறோம். இங்கே முதலாவது வலதுபுறத்தில் இருக்கிற தூண் யாகின் என்றால் பெருகுதல், மல்டிஃபை, அதாவது பெருகுதல் என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இடது பக்கம் இருக்கிற போவாஸ் என்ற தூணுக்கு உறுதி, நிலைத்திருக்கிற காரியமாக இருக்கிறது. அதாவது யாகின் என்றால் பெருகுதல், போவாஸ் என்றால் உறுதியாக கடைசி வரைக்கும் உத்தமமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஆகவே இந்த தூண்கள் மிக விசேஷித்த ஒரு தூண்களாக வரையப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக இந்த தூண்களின் வேலை முடிந்தது. படிச்சிருக்கீங்களா? இந்த தூணில் வேலை முடிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த தேவனுடைய ஆலயத்தை பற்றிதான, தூண்களை பற்றிதான காரியங்களை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் மட்டும்தான் நாமும் சத்தியத்துக்காக தூணாக நிற்க முடியும். புதிய ஏற்பாட்டின் பகுதியில் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அங்கே 3 பேரை குறித்து அவர்கள் சத்தியத்துக்கு தூணாக இருந்தால் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? தூண்களாக எண்ணப்பட்டவர்கள், தூண்களாக கருதப்பட்டவங்க. அவங்க யாரு? பேதுரு, யாக்கோப்பு, யோவான். இந்த 3 பேரை குறித்து வேதம் விவிதமாக சொல்கிறது. அவங்க தூண்களாக எண்ணப்பட்டல் என்று நாம் இன்னுமே வாசித்தோம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அது எதுக்கு தூணாக இருக்காங்க? சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக. அந்த வீடு சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது என்று தீமோத்தேயுவில் நாம் பார்த்தோம். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்திற்கு நாம் தூண்களைப் போல, இன்னும் சொன்னால் ஆசரிப்பு கூடாரத்தின் பகுதியில் நீ படிப்பில் என்றால் நிமிர்ந்து நிற்கும் தூண்கள். அந்த நிமிர்ந்து நிற்கும் தூண்கள் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி நாங்கள் இப்போ வேத பாடம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதை சுற்றிலும் உள்ள 60 தூண்கள், வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் 20 தூண்கள், கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் 10 தூண்களாக 60 தூண்களும் நிலையாக நிறுத்தப்பட்டு அங்கே உறுதியாக இருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நிமிர்ந்து நிற்கும் தூண்களைப் போல என்று சொல்லி பாட்டு கூட நாம் பாடினோம். நிமிர்ந்து நிற்கும் தூண்களைப் போல் நாம் உறுதியாக சத்தியத்துக்காக கடைசி நாட்கள் இருக்கும்போது தான் அப்படி வருகையிலே நாம் காணப்பட முடியும். இதைத்தான் இந்த பிலதெல்பியா சபைக்கு அவர் சொல்கிறார். ஜெயங்கொள்ளும் எவனோ அவன் என்னுடைய தேவாலயத்தில் எப்படி இருப்பான்? தூண்களாக நிறுத்துவேன் என்று சொல்லியிருக்க. தூண்களாக நிறுத்துவேன் சொல்லுகிறார். இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்திற்காக நாம் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோம், உண்மையாக இருக்கிறோம், ஸ்திரமாக இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையில் 3 விதமான அனுபவங்களை இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது அலங்காரமான தூண். இந்த 2 தூண்களும் அந்த தேவனுடைய ஆலயத்தில் வலது பக்கமும் இடது பக்கமும் வைத்து அது ஒரு அலங்காரத்துக்காக வைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 2வது, இது என்னத்தினால் செய்யப்பட்டது? வெண்கலத்தினால, மரத்தினால் அல்ல, வெண்கலத்தினால செய்யப்பட்ட தூண். 3வது, மிக உயரமான 18 முழ உயரமான ஒரு தூண், அதுதான் அங்கே பார்க்கிறோம். 4வது நாம் பிறகு வாசிக்கலாம். எரேமியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தூண்கள் உள்பக்கம் வெறுமையாக இருந்தது, வெற்றிடமாக இருந்தது. உள்புறம் வெறுமை, 18 முழ உயரம், 12 முழ சுற்றளவு, மத்தியில் உள்ள வெற்றிடம் வெறுமையாக இருந்தது என்று. கடைசியாக இந்த தலைப்பகுதியில் ஒரு கும்பம் இருந்தது என்று 5 குறிப்பை நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன என்று நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. நம்மை அவர் தூணாக நிறுத்தி அதில் நம்மை ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறார். ஆக முதலாவது அலங்காரமான
தூண். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமான சில கோயில் கூட பார்த்தீங்கன்னா அங்கே தோரணங்கள் வைத்து அந்த கும்பங்களை வைத்து வரவேற்புக்காக செய்யப்படுகிற பார்க்கிறோம். அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு அலங்காரத்துக்காக வைக்கப்படுகிறது. நாம் கூட சில வேளை ஏதாவது விசேஷம் சொன்னால் பலூனை அலங்காரமாக வைத்து வரவேற்புக்காக வைக்கிறோம். அந்த நாட்களில் சாலமோன் தேவாலயத்தில் இந்த 2 தூண்களும் அலங்காரமான தூண் என்று அழைக்கப்பட்டது. இதை குறித்து புதிய ஏற்பாட்டில் இல்லாவிட்டால் எருசலேம் தேவாலயத்தில் கூட ஒரு வாசலே என்ன வாசல்? அலங்கார வாசல் இல்லையா? இருக்கா இல்லையா? அலங்கார வாசல். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயம் இல்லாவிட்டால் நம்முடைய ஜீவியம் முழுவதுமே மற்றவர்களுக்கு எப்படி இருக்கணுமா? அலங்காரமாக இருக்க வேண்டும். அப்பப்பா இப்போ அப்படி சொல்லியாச்சு, இனி எப்படிலாம் என் அலங்காரமாக வரணுமோ அப்படி வரணும்னு நினைக்கக்கூடாது. நம்முடைய அலங்காரம் எல்லாம் எப்படிப்பட்டது? பரிசுத்த அலங்காரத்தோடு அவர் என்ன செய்யணுமா? சேவிக்க வேணும், தொழுது கொள்ள வேண்டும். அது இல்லாமல் பன்றிக்கு மூக்குத்தி குத்துனது போல, பன்றிக்கு மூக்குத்தி குத்துனது போல ஒரு பழமொழி இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய ஜீவியமே மற்றவர்களுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? அலங்காரமாக இருக்க வேண்டும். அதுதான் நாம் பேதுருவில் வாசிக்கிறோம். இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே, சாந்தம் அமைதி என்கிற அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அல்லேலூயா. ஜீவியத்தில் நாம் அலங்காரமாக இல்லாமல் தேவனுடைய ஆலயத்தில் நம் தூணாகவே முடியாது. அது ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியில் இருக்கிறது போல தான். அந்த 2 தூண்களும் ஒரு பக்கம் யாகின், இன்னொரு பக்கம் போவாஸ், ஒரு பக்கம் பெருகுதல், இன்னொரு பக்கத்தில் நன்றாக உறுதியாக இருக்கக்கூடிய சாட்சியுள்ள ஒரு அனுபவம் நமக்கு அவசியம். நம்முடைய வாழ்க்கையே பரிசுத்த அலங்காரத்தோடு காணப்பட வேண்டும். இந்த உலக பிரகாரமான அழகு எல்லாம் அழிவுக்குரிய ஒரு காரியம். அதைத்தான் நாம் பார்த்தோம். அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுள். எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் தியானித்து அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? இல்லையே, அதெல்லாம் பின்னாடி தான். அப்படி இருக்கக்கூடாது. முதலாவது இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனை தரிசிப்பார்கள். கர்த்தருடைய வருகையில் அவரை தரிசிக்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் சுத்தம் எப்போதும் அவசியமாய் இருக்கிறது. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது 62ஆம் அதிகாரம், ஏசாயா 62 அதிகாரம் 3வது வசனம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியும், தேவனுடைய கரத்திலே ராஜமுடியுமாயிருப்பாய். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டாங்களா? அல்லேலூயா. வெளியில பாருங்க என்ன கூச்சல். சே அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கையில் எப்படி இருப்பாய்? அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாக இருப்பாய் என்று வேதம் சொல்கிறது. அது கேட்டபடி 2ஆம் வசனத்தை படிங்க. சீயோனின் நிமித்தம் எருசலேம் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பை எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். அல்லேலூயா. அப்போ அந்த தேவ நீதி நமக்குள்ளே பூரணமாக வெளிப்பட அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜ முடியாக அலங்காரமான கிரீடமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவேதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த ஆசாரியர்களுக்கு, ஆரோனுக்கும் அவனுடைய குமாரர்களுக்கும் எந்த வஸ்திரம் உண்டாக்கணும்? பரிசுத்த வஸ்திரத்தை உண்டு பண்ண வேண்டும். யாத்திராகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை பாருங்க. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோட கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு அலங்காரமான இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. என்ன வஸ்திரம்? ஊழியக்காரர்களை குறித்து வேதம் சொல்கிறது, ஆசாரிகளை குறித்து வேதம் சொல்கிறது.
தேவனுடைய பிள்ளைகளை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்றால், பிரசங்கியில் உங்கள் வஸ்திரம் எப்பொழுதும் வெண்மையாயும் தலைக்கு எண்ணெய் குறையாதாயும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு அவருடைய குமாரர்களுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணணும். அது எப்படி இருக்கிறது? மகிமையாக இருக்கிறது, அலங்காரமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே ஒரு ஊழியரை ஐடென்டிஃபை பண்ணணும், வெளிப்படையாக பார்க்கும்போது அந்த வஸ்திரம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய ஊழியர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பார்கள் என்றால் எங்கே போனாலும் அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. சில வேளை ஜிபாக்காரங்க ஒரு கூட்டத்துக்கு போனால் பயப்படுறாங்க, ஏன்னு தெரியாது, மற்றவங்களை பற்றி அல்ல, அவர் வந்தால் அப்படி இப்படி நினைக்கிறாங்க சிலர். பிரியமானவர்களே, அது வெளிப்படையான ஒரு காரியமாக இருந்தாலும் வேதம் சொல்கிறது அது பரிசுத்தமாகவும் மகிமையான அலங்காரமான வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக என்று சொல்லி. ஆரோனுக்கு 10 வஸ்திரங்கள் தெரியுமா உங்களுக்கு? ஆரோனுக்கு 10 வஸ்திரங்களை உடுத்து கொண்டு தான் மகா பரிசுத்தலத்தில் போகணும். மற்ற பரிசுத்த ஸ்தலத்தில் அவன் ஊழியம் செய்யும்போது வேறு மாதிரி சில வஸ்திரங்கள்லாம் இருக்கிறது. அதெல்லாம் யாத்திராம் புஸ்தகத்தில் அது ஒழுங்கும் கிரமமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆவிக்குரிய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலும் வஸ்திரம் மிக முக்கியமாக இல்லைங்களா? வஸ்திரம் முக்கியமாக இல்லையா? ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்கிறாங்க. ஆள் பாதி ஆடை பாதி. ஆகவே வஸ்திரம் மிக முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் சுபாவங்கள் காக்கப்படணும், தெய்வீக சுபாவங்கள் உருவாக்கப்பட வேண்டும். இந்த வஸ்திரங்களை குறித்து வேதாகமத்தில் பார்க்கிறோம். துதியின் ஆடை இல்லையா, பலவிதமான ஆடைகளை குறித்து வேதத்தில் பார்க்கிறது. எல்லாமே ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய அலங்காரம் ஆவிக்குரிய அலங்காரமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த தூண்கள் அலங்காரத்துக்காக வைக்கப்பட்ட ஒரு தூணாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தேவ ஜனத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். 110வது சங்கீதத்தில் 110ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை பார்க்கும்போது, உமது பராக்கிரமத்தின் நாளிலே, உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக இருப்பாங்க. எந்த நாளிலே? உமது பராக்கிரமத்தின் நாளிலே. ஆண்டவர் வெளிப்படும் போது அவருடைய பிள்ளைங்க பரிசுத்தமும் அலங்காரம், அதில் எது சொல்லப்பட்டிருக்கிறது? மனப்பூர்வமான ஜனங்கள், மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ள ஜனமாக இருப்பாங்க என்று வேதம் சொல்கிறதே. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவியத்தில், சுபாவங்களில் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்த ஜீவியம் காணப்பட வேண்டும். ஆகவேதான் லேவியராகமம் நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா ஜனங்களை பார்க்கலும் மேன்மையான இடத்துல கர்த்தர் நம்மை வைக்க விரும்புகிறார். ஆகவே பூமி பூச்சக்கரத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கலும் நான் உங்களை மேன்மையாக சிறப்பாக வைப்பேன் என்று வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நம்ம பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக ஆராதனை செய்வது மட்டுமல்ல, நம்முடைய ஜீவியம் முழுவதும் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ள ஜனமாக இருப்போம் என்றால் தேவனுடைய ஆலயத்தில் அலங்காரமான தூணாக நம்மை மாற்றுவார். இன்னொன்று, 2வது பகுதியாக, இந்த தூண் மரத்தினால் செய்யப்படவில்லை, வெள்ளியினால் செய்யப்படவில்லை, வேறு உலோகத்தினால் செய்யப்படவில்லை, வெண்கலத்தினாலே உண்டாக்கப்படுகிறது. அந்த வசனத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வெண்கலத்தினாலே, 1 ராஜாக்கள் 7:15 வெண்கலத்தினாலே 2 தூண்களை சாலமோன் உண்டாக்கினான். எதனால் செய்யப்பட்டிருக்கிறது? வெண்கலத்தினாலே செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது எல்லா உலோகத்தை விட வெண்கலமானது மிகவும் உறுதியாக இருக்கிறதாக டென்சிட்டி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடர்த்தி, அது ரொம்ப சூட்டை தாங்கக்கூடிய ஒரு அனுபவம் உள்ளது தான் அந்த வெண்கலம். இதற்கு வேதாகம ஆராய்ச்சியை சொல்லும்போது நான் பொதுவாக வெண்கலம் என்றால் பித்தளைன்னு சொல்லும். பித்தளை அல்ல, பிராஸ் அல்ல, அதுக்கு வேறு பேரே சொல்லப்பட்டிருக்கிறது. BRONZE அந்த பேர் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது வெண்கலம் அல்ல, அது பித்தளை அல்ல, பிராஸ் அல்ல. ஏனென்றால் எவ்வளவு சூட்டையும் தாங்கக்கூடிய உறுதியான ஒரு உலோகம்தான் இந்த வெண்கலமாக இருக்கிறது. அதனால்தான் நம்ம பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி இந்த வெண்கலமானது உறுதியை குறிக்கிறது. எப்படி என்றால், பழைய ஏற்பாட்டில் பலிபீடமானது எதனால் செய்யப்பட்டிருக்கிறது? சித்தி மரத்தினால செய்யப்பட்டிருந்தாலும் வெண்கலத்தினாலே மூடப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பலிபீடத்தில் எப்போதும் அக்னி
எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். மற்ற உலோகம் என்றால் அக்கினி பட்டு அது என்னாகும், உருகி போயிடும். ஆனால் வெண்கலமானது உருகாமல் கடைசி வரைக்கும் இருக்கும் என்பதுக்காக வெண்கலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி உள்ள அனுபவத்தை புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பாதங்களை குறித்து வெண்கலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெண்கலம் பாருங்கள், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம். அவருடைய பாதம் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான பாதங்கள், இயேசு கிறிஸ்துடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலை போல இருந்தது. 1:15 அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி என்றால் உலைக்களத்திலே காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல அவருடைய பாதம் இருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பல அக்கினிமயமான சோதனைகள் உண்டு. ஒன்றானது அக்னினாலே சோதிக்கப்படுவது போல உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். அப்படி சோதிக்கப்படும் போது அதில் நாம் உறுதியாக, நிலையாக, தைரியமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் வெண்கல தூணை போல் இருக்கணும். அல்லேலூயா. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்று கூறுகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிடத்தை அவன் பெறுவான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே 1 பேதுரு 4:12 நினைக்கிறேன், உங்கள் நடுவில் பற்றி இருக்கிற அக்கினி குறித்து ஏதோ புதுமை என்று திகைக்க வேண்டாம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றியிருக்கிற அக்கினி குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவினுடைய மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால், ஆமென், அல்லேலூயா, அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அப்படி என்றால் நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் நடுவிலே பற்றி இருக்கிற அக்னியை குறித்து. எப்படி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்னினாலே சோதிக்கப்பட்டார்களோ அதுபோல சோதனை வராமல் போவது கூடாத காரியம். ஆனால் அப்படிப்பட்ட சோதனையிலும் கூட நாம் உறுதியாக நின்று கர்த்தருக்காக உறுதியாக இருப்போம் என்றால், சத்தியத்துக்காக உறுதியாக இருப்போம் என்றால் அதுதான் வெண்கல தூணாக இருக்கிறதாய் நாம் பார்க்க முடியும். எந்தெந்த காரியத்தெல்லாம் உறுதியாக இருக்கணும் வேதம் சொல்கிறது? அவள் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம்பிக்குதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாக தரித்திருக்க வேண்டும். ஆவிக்குரிய எல்லா காரியத்திலும் அப்பம்பிக்குதில், ஜெபத்தில், விசுவாசத்தில், நம்பிக்கையில், அறிக்கையில், அழைப்பில் எல்லாம் எப்படி இருக்கணுமா? உறுதியாக இருக்க வேண்டும். நாம் பண்ணின அறிக்கையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் அந்த தூணாக உங்களை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆக எந்த ஒரு சோதனையிலும் கர்த்தரை விட்டு விடாமல் அவரோடு கூடவே நாம் இருக்கும்போது நம்மை தூணாக மாற்றுவார். சாலமோனுடைய ஆலயத்தில் வெண்கல தூண் என்று சொல்வது அது உறுதியை காட்டுகிறது. உபாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் எபிரேய அடிமை குறித்து 15ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்திலிருந்து பார்க்கலாம். பாகம் 15:15. நீ எகிப்து தேசத்திலே அடிமையாக இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கூற கடவாய். ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன். ஆனாலும் அவன் உன்னிடத்தில் நன்மை பெற்று, அந்த எபிரேய அடிமை உன்னிடத்தில் நன்மை பெற்று உன்னையும் உன் குடும்பத்தையும் நேசிப்பதினால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று உன்னுடனே சொல்வானேயாகில் நீ ஒரு கம்பியை எடுத்து அவன் காதை கதவோடு சேர்த்து குத்துவாயாக. அவனுடைய காதை கதவோடு சேர்த்து குத்துவாயாக. 6 வருஷம் அடிமையா இருக்கலாம், 7வது வருஷத்தில் அவன் விடுதலையாகி போகலாம். அதான் பிரமாணம். ஆனால் அந்த எபிரேய அடிமை சொல்லுகிறான், நான் உன்னை நேசிக்கிறேன், குடும்பத்தை நேசிக்கிறேன், உம்மை விட்டு போக மாட்டேன். உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லும்போது எஜமானாகிய ஆண்டவரை நேசிக்கணும். அவர் குடும்பம் என்று சொல்வது சீயோன் குடும்பம், சபையை நாம் நேசிக்க வேண்டும். சபை விட்டு போக மாட்டேன் என்கிற உறுதி நமக்கு இருக்க வேண்டும். ஆகவே தான் அந்த எபிரேய அடிமை சொல்கிறான், நான் உன்னை நேசிக்கிறேன், எஜமானி நேசிக்கிறேன், எஜமானுடைய குடும்பத்தை நேசிக்கிறேன், உம்மை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லி அறிக்கை செய்கிறான்.
அப்பொழுது அங்கே நடக்கிற காரியம் என்ன? அந்த அடிமையை கூட்டி கொண்டு போய் ஒரு கதவு மூலையில் நிற்க வைத்து ஒரு அவனுடைய ஒரு கம்பியை கொண்டு வந்து அவனுடைய கதவோடு கதவாக அந்த காது என்ன செய்யணுமா? குத்தணும். காது குத்து விழா நடக்கு அங்கே. அல்லேலூயா. எதுக்காக? இனிமேல் இந்த கேட்டை விட்டு இந்த கதவை விட்டு வெளியே போக மாட்டேன் என்று சொல்லி அவன் உறுதியாக அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்க. பாருங்கள், இந்த எபிரேய அடிமை ஆண்டவருக்காக, எஜமானுக்காக, குடும்பத்திற்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கும் போது அவனுடைய காது கதவோடு சேர்த்து குத்தப்படுகிறது. கதவு வரைக்கும் போகலாம். உள்ள சில குழப்பம், எல்லா இடங்களிலும் ஏதாவது ஒரு காரியம் இருக்குத்தான் செய்கிறது. எல்லா சபையும் பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது, பிரச்சனை இருக்கும். ஆனாலும் கத்தரை விட்டு விடாமல் உறுதியாக தைரியமாக இருந்து மனம் திரும்பி கத்தருக்கேற்ற வழியில் நம்ம நடக்கும்போது நிச்சயமாகவே நாம் அந்த வெண்கல தூணாக மாறுவோம். அதான் எபிரேய அடிமையுடைய தீர்மானம். உன்னை நேசிக்கிறேன், குடும்பத்தை நேசிக்கிறேன், உம்மை விட்டு போக மாட்டேன். ஆகவே நாம் எல்லாருமே ஒரு பக்கம் அடிமைத்தனத்தில் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், இன்னொரு பக்கத்தில் இயேசுவுக்கு அடிமையாக இருக்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. இப்போ இயேசுனுடைய அடிமையாக நாம் இருந்து கடைசி வரைக்கும் இருக்கும்போது அதான் உறுதியை காண்பிக்கிறது, வெண்கலமான தூண் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். அடுத்து மூன்றாவது, இந்த தூணானது உயரத்தை பார்த்தீங்கன்னா 18 முழ உயரம். எத்தனை அடி இருக்குது? 27 அடி. சரிதானா? 18 முழம் உயரம். ஒரு முழத்துக்கு எத்தனை அடி? 1.5 அடி கணக்கு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது 27 அடி உயரம், 18 முழ உயரமானது 12 முழ சுற்றளவாக இருக்கிறது. சுற்றளவை பற்றி இங்கே இல்லை. முதலாவது உயரமான தூண். உயரமான தூண் பார்த்தா கம்பீரமாக இருக்கிறதை நாம் அறிய முடியும். அல்லேலூயா. டெல்லி போயிருந்தீங்கன்னா அங்கே பார்க்கலாம், குதுப் மினார் என்ற ஒரு பெரிய கோபுரம் இருக்கிறது. பார்த்துருக்கீங்களா? போனவங்க தெரியும், மிலிட்ரிக்காரர்களுக்கு தெரியும். கத்திரிக்கிறவர்கள் ஒரு நாள் நாங்கள் போயிருந்தோம் மிஷனரி ஊழியத்துக்காக, அதை நாங்கள் பார்த்து வந்தோம். ஆக இந்த தூணானது உயரமான தூண், கம்பீரமான தோற்றத்தோடு இருக்கிற காரியம் எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கை உயரமான, மேன்மையான, உன்னதமான ஒரு காரியமாய் காணப்பட வேண்டும். ஆமேன். உன்னதனுடைய மறைவில் நாம் மறைந்திருந்து அப்படி நிழலில் நாம் காத்திருந்து ஒரு உன்னதமான ஜீவியம் செய்யும்படியாக தேவனால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் நீதிமான்களுடைய பாதையை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நீதிமான் எதை போல? பனையை போல செழித்து லீபனோனில் கேதுருக்களை போல வளருவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். 92ஆம் சங்கீதம் 12வது வசனம். நீதிமான் பனையை போல் செழித்து, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கேதுருவை போல வளருவான். 13ஆம் வசனம் கூட. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், இப்படி கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில், தேவனுடைய பிரகாரங்கள் எப்படி இருப்பாங்க? செழித்து இருப்பாங்க. நீதிமான் பனையை போல செழித்திருப்பான். அதில் ஒரு பெரிய சத்தியம் இருக்கிறது. பனைமரம் ஒன்றுமே வேஸ்ட்டே இல்லை. அதுபோல் ஒரு நீதிமானுடைய பாதை எப்படி இருக்கிறது? நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கும். நீதிமான் பனையை போல செழிப்பான். ஓசியா புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். அங்கே 14வது அதிகாரம் 5-6வது வசனத்தில், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், லீலி புஷ்பத்தை போல மலருவான், கேதுருவை போல சிறப்பாக இருப்பான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், உயரமான இந்த தூண்களைப் போல நம்முடைய வாழ்க்கையில் உன்னதமான ஒரு ஜீவியம் செய்ய நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சிறியவன் என்ன செய்கிறாரு? புழுதியிலிருந்து எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறார் என்றெல்லாம் வாசிக்கிற 113வது சங்கீதம் 7-8 வசனங்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் பிரபுக்களோடு நமது ஜனத்தின் அதிபதிகளோடு உட்காரும் பண்ணுகிறார். மகிமையிலே சிங்காசனம் இல்லையா? இப்போ படிங்க 1 சாமுவேல் 2 அதிகாரம் 7-8 வசனங்கள். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பாருங்களேன், இங்கே மகிமையுள்ள சிங்காசனத்தையே சுதந்தரிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார்.
ஆகவேதான் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை ஆண்டு என்ன செய்வதில்லை, புறக்கணிப்பதில்லை. நம்முடைய சிறுமியிலே நம்மை நினைத்தவரை, நம்முடைய தாழ்விலே நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இருக்கிறதே. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்கள், அப்படியே பின்னாடி வந்து பாருங்களேன். பின்னாடின்னா பின்னுள்ள வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். எவ்வளோ சிறுமையாக இருந்தோம், எளிமையாக இருந்தோம், தள்ளப்பட்டலாக இருந்தோம், ஒடுக்கப்பட்டலாக இருந்தோம், சிறுபான்மையினராக இருந்தோம். ஆனால் ஆண்டுடைய கிருபையினாலே, அவர் நம்மேல் வைத்த அன்பினாலே என்ன செய்கிறார், சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோட உட்கார வைக்கிறார், மகிமையுள்ள சிங்காசனத்தையும் சுதந்திரிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த தூண் ஆனது 18 முழ உயரமாய் கம்பீரமாக இருப்பது போல நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை மேன்மையாக வைக்க சித்தம் கொண்டு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது ஆபிரகாமை ஒருவனாகத்தான் அழைத்தாராம், இல்லையா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51:3 வாசிக்கிறோம், ஆபிரகாமை ஒருவனாக அழைத்தார் என்று. அப்படி என்றால் ஒருவனாக அழைத்து அவருடைய சந்ததி எப்படிப்பட்டதாக இருந்தது, வானத்து நட்சத்திரங்களைப் போல. எவ்வளவு மேன்மை பாருங்க, ஆபிரகாமை எவ்வளவு மேன்மையாக வைத்தார், ஒருவனாகத்தான் அழைத்தார். 51 உன் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாய் இருக்கையில், அவன் ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து. சரி, போதும். இப்போ ஆபிரகாமை ஒருவனாய் இருக்கும்போது அவனை அழைத்து எவ்வளோ மேன்மையாக ஆசீர்வதித்திருக்கார் பாருங்கள். ஆகவேதான் புதிய ஏற்பாடு எப்படி தொடங்குகிறது, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பாருங்க, எவ்வளோ மேன்மை. சிறுமைதான், ஆனால் ஆபிரகாம் என்ன செய்யாரு, உயர்த்தினார். அந்நிய தேவர்களை வணங்கி அந்நிய தேவர்களை சேவித்து கொண்டிருந்த நதிக்கு அப்புறத்திலிருந்த அவர்களை அங்கே ஒருவனாக அழைத்து ஆசீர்வதித்தார். பாருங்க, சிறுமியும் எளிமையான ஜனத்தை கர்த்தர் ஒரு நாளும் புறக்கணிப்பதில்லை. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை பார்க்கும்போது நோவா அவனுடைய காலத்தில் ஒருவனாக கர்த்தர் அழைத்திருப்பாருங்களே. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவனை அழைத்தார், அவருடைய முழு குடும்பத்தையும் ரட்சித்தார், பாதுகாத்தார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, யோசேப்பின் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு சிறுமை, எல்லாராலும் சகோதரரால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலும் கர்த்தர் அந்த யோசேப்பை மேன்மையாக உயர்த்தினார். ஆமேன். ரூத்து யார் அது? மோவாபியஸ்து புறஜாதியான ஒரு ஸ்திரீ. ஆனால் அந்த ரூத்து கிறிஸ்துவின் சந்ததிக்குள்ளே கொண்டு வரப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மட்டுமல்ல, கடந்த வாரம் நம்ம கேள்விப்பட்டோமே, 8வது குமாரன் யார்? தாவீது. எத்தனை பேர் இந்த மெசேஜை திரும்ப கேட்டீங்க? லைக்கு ஒன்றுமே இல்லை போல. எத்தனை பேர் மெசேஜை கேட்டீங்க? நீங்கள் திரும்ப கேட்டு பாருங்கள், பிரயோஜனமாக. ஒருவேளை உங்களுக்கு அந்த குரூப்பில் லிங்க் இல்லை என்றால் கேட்டு வாங்கி கொடுங்க. அப்படி தான் உங்களுக்கு வாங்கி இருக்கோம், இல்லையா? 8வது குமாரன் எப்படி வந்தான் என்பதை குறித்து எவ்வளோ தெளிவாக வெளிநாட்டிலிருந்து ஒருத்தர் எனக்கு லைக் கொடுத்துருக்கிறார். அருமையாக இருக்குது, கர்த்தருடைய அருமையான செய்தின்னு சொல்கிறாங்க. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. தாவீது 8வது குமாரனானாலும் கர்த்தர் அவன் 8வது உயரத்திலே கொண்டு போய்விட்டார். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாவாய் என்ற அருமையான உயர்ந்த நிலையிலே கர்த்தர் நம்மை கொண்டு போய் நிறுத்துவது தான் அந்த உயரமான 18 முழ உயரமான தூண் நமக்கு சிறப்பாக வெளிப்படுத்துகிறது. ஆமேன். உன்னை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்கு வழங்கினாரே. உன்னை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்கு வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். உயரமான தூண், 18 முழ உயரமான தூண், ஒரு உன்னதமான இடத்திலே கர்த்தர் நம்மை வைத்து மகிமையிலே கொண்டு போய் சேர்க்க வல்லவராயிருக்கிறார். 4வதாக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52 அதிகாரம்
21 வசனம். எரேமியா 52:21. அந்த தூண்களோவெனில், அந்த சாலமோன் செய்து வைத்த தூண்களோவெனில், ஒவ்வொரு தூணும் 18 முழ உயரமாயிருந்தது. 12 முழ நூல் அதை சுற்றும் 4 விடற்களை அதன் கனம் உள்ளே குழாயாயிருந்தது. ஆமென். என்னன்னா இங்கே கொஞ்சம் சில கவுண்டிங் சில வித்தியாசமாக இருந்தால் கூட அந்த தூண் எப்படிப்பட்டதா இருந்தது? உயரமாக இருந்துச்சு, சுற்றளவு இருந்துச்சு, உள்ள குழாயாய் இருந்தது, உட்புறம் வெற்றிடமாக இருந்தது, வெறுமையாய் இருந்தது என்பது ஒரு சிறப்பான ஒரு காரியம். நாம் எந்த அளவுக்கு ஆண்டுடைய சமூகத்தில் வெறுமையாக்குறோமோ அப்படின்னு என்ன, தாழ்த்துக்கிறோமோ, ஒப்பு கொடுக்குறோமோ, அந்த அளவுக்கு தேவன் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. காலையில் எழுந்து ப்ரஷ்ஷை வச்சுட்டு பேஸ்ட் பாத்திரம் வச்சுட்டு இருக்கீங்க, என்ன செய்கிறீங்க? எவ்வளவு அழுத்துறீங்களோ அவ்வளோதான் வெளியே வரும், அப்படி தானே? அதே போல தான் இங்கே நாம் பார்க்குறோம். நம்ம எவ்வளவு ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்குறோமோ, வெறுமையாக்குறோமோ, வெற்றிடம் கொடுக்குறோமோ, அங்கே தான் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஆவியானவர் இறங்குவார். அப்படி தானே படிக்கிறோம். பெந்தகோஸ்து நாள் எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. என்ன முதல் வந்தது? பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல அங்கே ஆவியானவர் இறங்கினார். அது இன்னொரு பகுதியில் அவங்க எவ்வளவு தங்களை வெறுமையாக்கி 10 நாள் காத்திருந்து தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார்களோ அதற்கேற்றபடி ஆவியான வல்லமையாக இங்கே இறங்கினது போல ஆண்டு சமூகத்தில் நம்மை வெறுமையாக்க வேண்டும். ஆமேன். இன்னும் சொன்னால் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். எதை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. ரதங்களை குறித்தோ குதிரைகளை குறித்தோ மேன்மை பாராட்டாமல் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நாம் மேன்மை பாராட்டி அவருக்கே நம்மை ஒப்பு கொடுப்போம் என்றால் அந்த 20வது சங்கீதம் கடைசி வசனம் சொல்லுகிறது நமக்கு அந்த ஆசீர்வாதம். பாருங்க, 20வது சங்கீதம் கடைசி வசனம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளில் ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. அதுக்கு முன்னே நான் படிக்கிறோம் சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் எல்லாரும் மேன்மை பாராட்டுவாங்க. சிலர் அப்படித்தான். சிலர் ஜாதியை குறித்தோ, சமுதாயத்தை குறித்தோ, பணத்தை குறித்தோ, பதவி குறித்தோ, பட்டத்தை குறித்தோ, அந்தஸ்தை குறித்தோ, தங்களுக்கு இருக்கிற நிலையான சொத்தை குறித்தோ, எதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறோம்? உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். புதிய ஏற்பாட்டின் சபைக்குள்ள சவுளை குறித்து நாம் கேட்டோம். பவுல் அவர் ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவான் இல்லையா? சவுலாகிய பவுல் மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். ஆனால் அவர் ஆண்டவரை சந்தித்த பிற்பாடு, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் செய்கிறேன், என்ன செய்ய சித்தமாக இருக்குன்னு சொல்லி கேட்டபோது அங்கே அவன் அர்ப்பணிக்கிறான். அன்னியா கையில் ஒப்பு கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவன் என்ன செய்கிறான் என்றால் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் எல்லா மேன்மை விட்டுட்டு ஒப்பு கொடுக்கறதை பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 3:7 வசனம் முதல். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்த, எனக்கு என்னெல்லாம் லாபமாக இருந்ததோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி கீழ் உள்ள வசனம் நாம் பார்க்கிறோம். 11 அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். யாருக்காக? கர்த்தர். இன்னைக்கு யாருக்காக நம்ம இடத்தை விடுறோம்? இயேசுவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்படி சொல்லிட்டு கூட சொல்றாரு, நான் இன்னும் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேர்ந்து சொல்வதற்கு எனக்கு தகுதி இல்லை. ஆனால் நாம் அப்படி இல்லையே. கொஞ்சத்தை வைத்துக்கொண்டு என்ன ஆட்டம், என்ன போராட்டம், என்ன பெருமை, அதுக்கெல்லாம் இடம் கூடாதபடி நாம் என்ன செய்யணும்? வெறுமையாக்க வேண்டும். ஆமேன். பிரதிஷ்டை பண்ணணும், தீர்மானம் பண்ணணும், உடன்படிக்கை பண்ணணும், வெறுக்க வேண்டும், வெறுத்து விட வேண்டியதை விட்டுவிட வேண்டும். இதெல்லாமே பவுலுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிறோம். லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று தன்னை அவர் தாழ்த்தி ஒப்பு கொடுத்த நிமித்தமாக பிரதான அப்போஸ்தலர் கொஞ்சம் சிறியவன் என்று அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பேதுருவை விட அதிகமான ஊழியங்களை, அதிகமான நிறுவங்களை எழுதி அநேக உயரமான மேன்மையான இடத்தில் அவர் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோமே. காரணம், கர்த்தருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் எவரும் தரித்திரர்
ஆவதே இல்லை. கர்த்தருக்காக எதை செய்தாலும் அதை நம்ம கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. சிரிக்கக்கூடாது. நான் ஒரு காரியம் சொல்கிறேன். நான் கல்லூரியில் முதலாவது ஆண்டு படித்து கொண்டு பியூசி அந்த காலத்தில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது இந்த காசு அண்ட் டெபாசிட்னு சொல்லி லேபில் கொடுப்பாங்க. அவரோட ஒரு அமௌண்ட் வந்தது. அந்த அமௌண்ட்டை நான் வீட்டில் காட்டுறப்போ தான் அந்த ஞானசம் எடுத்துருக்கிறேன். அப்போ அந்த அமௌண்ட் என்ன செய்தேன் என்றால் உடனடியாக சர்ச்சுக்கு எம்ஓ பண்ணி அனுப்பிட்டேன். வீட்டுக்கு தெரியாது, கேட்க மாட்டாங்க இல்லையா? அது போல் அந்த சின்ன ஒரு தொகையாக இருந்தாலும் அதை ஆண்டவருக்கு செலுத்துனதுனால ஆண்டவரோட என்ன எவ்வளோ நேசிச்சிருக்காரு பாருங்க. ஆமேன். அந்த சின்ன வயசில் அந்த ஒரு சின்ன பொருத்தனை தான் அது. இன்னொரு பக்கம் எங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இப்போ ஏறக்குறைய 51 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை சேர்க்க உறுதி செஞ்சுருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி 5 ஆண்டுகள் சபைக்காக மக்களுக்காக அது ஊழியம் செய்திருக்கிறேன். இதெல்லாம் கணக்கு இல்லை. காரணம் எங்களுடைய ஜீவனையும் கூட ஆண்டவருக்காக அர்ப்பணித்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரியமானவர்களே, இழந்தவர் கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் ஒருபோதும் தரித்திரர் ஆவதில்லை. அந்த அவ்வளோ பெரிய தூணானது உள்ளே எப்படி இருந்தது? குழாயாக வெறுமையாக இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்ம வெறுமையாக்குறோமோ அந்த அளவுக்கு அவர் நம்மை நிரப்புவார். ஆமேன். நிறைவான தேவன் நம்மை குறைவெல்லாம் மாற்றி விடுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது மட்டுமல்ல, சங்கீதம் 15 முழுதும் படித்து பாருங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் என்றெல்லாம் சொல்லிட்டு கடைசி வசனத்தை பாருங்க. கடைசி வசனம், தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. 15 சங்கீதம் முழுவதும் படித்து பார்த்துக்கொள்ளுங்க, நேரம் இல்லை. இப்போ பணத்தை வட்டிக்கு கொடாதவன் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் என்னென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை, தூண்களைப் போல உறுதியாய் காணப்படுவான். அல்லேலூயா. கடைசியாக அந்த 2 தூண்களுக்கு மேலே நுனியில் ஒரு பெரிய கும்பம் போல இருக்குது. அது இதோட மூலம் 5 முழ உயரமான கும்பம். இந்த 2 தூண்களும் சங்கிலிகளாலே இணைக்கப்பட்டிருக்கிறது. மாதுளம் பழங்கள் அதில் தொங்கவிடப்பட்டிருக்கு. சங்கிலிகள் தொங்கல்கள் எல்லாமே அதில் இருக்கிறத நாம் பார்க்குறோம். இது என்னென்னா, சபைக்கு யார் தலை? இயேசு தான் தலை. சபைக்கு தலை இயேசு கிறிஸ்து. புருஷனுக்கு மனைவிக்கு தலை புருஷன் என்று தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 பில்லருக்கு அந்த தூண்களுக்கு மேலே தலை போலவே 5 முழ உயரமான, 5 என்று சொல்வது மனுஷிகம் தானே, மெய்வாய் கண் மூக்கு செவி, இந்த 5 முழ உயரமானது தலையாகிய கிறிஸ்துவை குறிக்கிறது. அதோடு இணைக்கப்பட்ட இந்த மாதுளம் பழங்கள் இல்லையா, மாதுளம் பழங்கள் தொங்கல்கள் இதெல்லாமே லிங்க் டுகெதர். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரோடு சேர்த்து என்ன செய்யப்படுகிறோம்? இணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட தூண் அல்ல, தனிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, தனிப்பட்ட ஊழியர்கள் அல்ல, அவரோடு என்ன செய்யப்படுகிறோம்? இணைக்கப்படுகிறோம் என்பதைத்தான் அந்த தூண்களுக்கு மேலே சிகரத்தின் மேலே இருக்கிற கும்பங்கள் வெளிப்படுத்துகிறது. அவர் தலையாய் இருக்கிறார். அந்த தலையாய கிறிஸ்துவிலே நாம் எல்லாவற்றிலும் வளர வேண்டும். எபேசிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய், அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும். அப்படி செய்தார் என்றால் ஊழியர்களை தந்திருக்கிறார் என்று மேலே உள்ள வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம் அந்த தலையாகிய கும்பங்களோடு கூட வலை பின்னல்கள் போல நெட்வொர்க் பண்ணப்பட்டிருக்கிறது. நெட்வொர்க், அந்த வலை பின்னல் காஸ்பல் நெட்வொர்க்குன்னு சொல்லுவாங்க. ஆண்டவருக்காக நாம் எழுந்து பிரகாசிக்கிற சில அனுபவங்கள் அதில் இருக்கிறது. மாதுளம் பழம் என்று சொல்வது மனது. மாதுளம் பழத்தை உடைச்சி பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக முத்தாக இருக்கிறது போல நம்முடைய மனது எப்போதும் எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு முன்பாக இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனை தரிசிப்பார்கள். ஆகவே இந்த தூண்களை குறித்த விவரங்கள் இதுதான். நாம் அலங்காரமான தூணாக இருக்கணும், பெண்களை தூணாக இருக்கணும், உறுதியாக உயரமான தூணாக உன்னத ஜீவி செய்யணும். உப்புறம் வெறுமையாக இருக்கிறது போல எவ்வளோ வெறுமையாக இருக்கிறோமோ அவ்வளோ நம்மை மேன்மையாக ஆண்டு நடத்துவார். கடைசியாக நாம் பார்த்தோம், தலையாகிய கும்பத்தோடு கூட இணைக்கப்பட்ட லிங்க் டுகெதர் என்று சொல்லப்பட்டிருக்கிற சங்கிலிகள் தொங்கல்கள் இதெல்லாமே ஒரு விசேஷத்தை
ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆகவே தான் இந்த எல்லா ஆசீர்வாதங்களை குறித்து சுருக்கமாக வெளிப்படுத்தல் 3:17 பார்த்தோம். ஜெயங்கொள்ளும் எவனோ அவன் என்னுடைய தேவனுடைய ஆலயத்தில் அவனை தூணாக்குவேன் என்று சொன்னது மட்டுமல்ல, 3 விதமான நாமங்களை அவனுக்கு தரிப்பிக்கிறதாக திரும்பவும் அந்த வசனத்தை படிக்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அல்லேலூயா. ஆகவே இந்த பிலதெல்பியா சபைக்கு அவர் சொல்றாரு, ஜெயங்குலனுக்கு நான் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று திரும்ப அதே பாட்டு நம்ம பாட போகிறோம். விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவினர் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆலோ கொஞ்சம், அந்தோ மனிதன் அழிகின்றரே, அறுவடை மிகுதி ஆலோ கொஞ்சம், அந்தோ மனிதன் அழிகின்றரே. ஒரு மன ஒற்றுமை ஏக சிந்தை, சபைதனில் விளங்கிட செயல்படுவாய். ஒரு மன ஒற்றுமை ஏக சிந்தை, சபைதனில் விளங்கிட செயல்படுவாய். நிமிர்ந்து நிற்கும் தூண்களைப் போல் நிலைவரமாய் என்றும் தாங்கி நிற்பாய். நிமிர்ந்து நிற்கும் தூண்களைப் போல் நிலைவரமாய் என்றும் தாங்கி நிற்பாய். விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவினர் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ கொஞ்சம், அந்தோ மனிதர் அழிகின்றரே, அறுவடை மிகுதி ஆளோ கொஞ்சம், அந்தோ மனிதர் அழிகின்றரே. தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பார், உந்தனின் பங்கை ஏற்றிடுவார். தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பார், உந்தனின் பங்கை ஏற்றிடுவார். கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பார். கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பார். விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவினார் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ கொஞ்சம், அந்தோ மனிதர் அழிகின்றரே, அறுவடை மிகுதி ஆளோ கொஞ்சம், அந்தோ மனிதர் அழிகின்றரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரத்தை மகிமைப்படுத்துகிறோம். நல்ல காலை ஆராதனை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உம்மை பாடி உம்மை துதித்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு ஜீவன் சுகபலம் தந்தபடினால மே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் வானசேனையோடு எங்கள் மத்தியில் இறங்கி வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் ஆசீர்வதித்தபடினால மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். இந்த நாளிலே நீர் எங்களோடு பரிசுத்த ஆவியானவர் பேசின ஒவ்வொரு வேத வசனங்களுக்காய் வாக்குத்தத்தங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குகிற எங்கள் தேவன். அந்த நாட்களில் ஆண்டவரே, சாலோமோன் ஆண்டவரே ஒரு ஆலயத்தை கட்டி கர்த்தருக்காக உம்முடைய பாதம் தங்கும்படியாக ஆண்டவரே இந்த ஆலயத்தை கட்டி ஆண்டவரே தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய உடன்படிக்கை பற்றி தங்கியிருக்க ஆண்டவரே தூண்களை ஆண்டவரே பலவிதமான காரியங்களை செய்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வைத்தது போல நாங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் நீர் எங்களிடத்தில் என்னென்ன எதிர்பார்க்கிறோம் உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்ய தேவ சித்தம் செய்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம்.
வசனங்களை கேட்டது மாத்திரமல்ல ஆண்டவரே, அதன்படி நடக்கிறவர்களாக, அதன்படி ஜீவிக்க கர்த்தர் ஒவ்வொருவரும் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமாகவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிற ஆண்டவரே. பவுல் எல்லாவற்றையும் ஆண்டவரே, மனுஷர் கர்த்தாவே எல்லாத்தையும் அற்பமும் குப்பையுமாக தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விட்டது போல ஆண்டவரே, எப்படியாகிலும் உம்முடைய வருகையிலே தன்னுடைய சரீரம் ஆண்டவரை எழும்ப வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு ஆண்டவரை வருகையிலே காணப்பட வேண்டும் என்ற வாஞ்சியோடு ஆண்டவரை எல்லாவற்றையும் கர்த்தருக்காக அற்பமும் குப்பையுமாக எண்ணினது போல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் ஆண்டவரை நிதானித்து பார்த்து ஆண்டவரே, நாங்கள் எங்களையும் வாழ்க்கையில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை உம்முக்கு பிரியமானதையும் உம்முடைய சித்தத்தையும் செய்ய கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தும், சபையை தகுதிப்படுத்தும், அந்த ஒவ்வொருவரை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆராதனையில் கலந்து கொண்ட தேவ பிள்ளைகள் பாரத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, பலவிதமான போராட்டத்தோடு, பிரச்சனையோடு யாராவது இந்த சமூகத்தில் உம்முடைய சமூகம் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறார்களோ, அவர்கள் கடந்து செல்லும்போது எல்லாவற்றிலும் வெற்றி அடைந்த ஆண்டவரே, சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கடந்து செல்ல உதவி செய்யும். வந்த யாவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. மனோக்க நீரை